ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேர்போடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம். ஸோ வேர்புங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் வேர்ப் தான் வந்துட்டு கிங்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வேர்போடைய வேர்டு மட்டும் வச்சு நம்ம அதை வந்து ஷார்ட் சென்டென்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஸ்டாப், அது வந்துட்டு ஒரு வேர்டு தான், ஆனால் அது வந்துட்டு ஒரு சென்டென்ஸாக சொல்லலாம். ஆனால் வேர்ப் இல்லாத சென்டென்ஸ் வந்துட்டு அந்த சென்டென்ஸ் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகாது. வாட் இஸ் வேர்ப்? வேர்ப் இஸ் டூயிங் வேர்ட்ஸ். ஸோ வேர்புங்கிறது நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுதான் வந்துட்டு வேர்புன்னு சொல்லலாம். ஸோ வேர்ப் கேன் எக்ஸ்ப்ரெஸ் ஃபிசிக்கல் ஆக்ஷன், மென்டல் ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஃபிசிக்கல் ஆக்ஷன் இஸ் நத்திங் பட் அது எப்படின்னா நம்ம பாடி மூமெண்ட்ஸ் பண்ணி ஆக்ஷன் செய்கிறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்ஷன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வாக், ப்ளே, ரைட், ஈட், ஸ்விம் எக்ஸட்ரா. மென்டல் ஆக்ஷன்ஸ் என்னங்கன்னா நம்ம மைண்டில் என்னென்னலாம் வந்துட்டு யோசிக்க முடியுமோ, ஸோ அது வந்துட்டு பாடி மூமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அதுதான் வந்துட்டு மென்டல் ஆக்ஷன்ஸ்னு சொல்லலாம். திங்க், கெஸ், சீம்ஸ், ட்ரீம், ப்ளே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு மென்டல் ஆக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பாடி மூமெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணி நம்மளால் வந்துட்டு செய்ய முடியாது. ஸோ அது வந்துட்டு மென்டல் ஆக்ஷன்ஸ். ஸோ அடுத்தது ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங். அப்படின்னா நம்மளை வந்துட்டு டூ ஃபார்ம் வேர்ப், ஹேவ் ஃபார்ம் வேர்ப், பி ஃபார்ம் வேர்ப், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங். ஸோ அதோட பொசிஷனை குறிக்கிறது அது வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் பீயிங். அதோட ஸ்டேட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ அதோட ஸ்டேட் என்ன? ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு நடுவில் வந்து இஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த இஸ்ங்கிறது என்னது? பி ஃபார்ம் வேர்ப். ஸோ அதோடைய நிலையை குறிக்கிறதுனால வந்துட்டு நம்ம வந்துட்டு அது ஸ்டேட்ஸ் ஆஃப் பீயிங்னு சொல்கிறோம். சிம்பிளாக வந்துட்டு வேர்ப்னா என்னது? வாட் அ சப்ஜெக்ட் டூஸ். ஸோ வேர்ப் வந்துட்டு என்னதுன்னா சப்ஜெக்ட் என்ன வேலை செய்யுதோ அதை தான் வந்துட்டு நம்ம வேர்புன்னு சொல்கிறோம். Most of the words like adjective, adverb, preposition, etc. we do not change in form. Even nouns can have singular or plural forms, but almost all verbs change in form. ஸோ நம்ம வந்துட்டு வேர்பை தவிர வேறு எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சையும் நம்மளால் அதோடைய ஃபார்ம்லேருந்து மாற்ற முடியாது. நவுனை மட்டும் சிங்குலர்லேருந்து ப்ளூரலில் மாற்றலாம். ஆனால் வேறு அதை தவிர்த்து வேர்பையும் நவுனையும் தவிர்த்து வேறு எதையுமே நம்ம வந்துட்டு அதோட ஃபார்ம்லேருந்து நம்ம மாற்ற முடியாது. வேர்பும் வந்துட்டு 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்பும் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்? மாற்ற முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். The word work has 5 forms in verb. ஒர்க்ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒர்க்ஸும் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஆனால் ஒர்க்ஸ் எங்கெங்கெல்லாம் வரணுமோ ஹீ, ஷீ, இட், அதுக்கப்புறம் பேர். ஸோ அந்த நவுன் வந்துட்டு சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்ப் வந்துட்டு ப்ளூரலாக வரும். ஓகேவா? அதை தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ்னு எழுதியிருக்கேன். ஒர்க்குங்கிறது பாஸ்ட் டென்ஸ்லேயும் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேயும் வரும். ஒர்க்கிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இல்லைன்னா ஜெரண்ட். டு ஒர்க் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். ஸோ 5 ஃபார்ம்ஸ் ஆஃபில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேர்பு வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மேக்குங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், மேக்ஸுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். மேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், மேக்கிங்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இல்லைனா ஜெரண்ட், டு மேக்னா இன்ஃபினிட்டிவ். ஸோ இந்த மாதிரி 5 ஃபார்ம்ஸில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு வேர்பு வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். We divide verbs into 2 broad classifications, main verb and helping verb. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வேர்பில் வந்துட்டு 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு மெயின் வேர்ப், இன்னொன்று வந்துட்டு ஹெல்பிங் வேர்ப். மெயின் வேர்ப், ஃபஸ்ட்டு மெயின் வேர்ப்னால் என்னென்னு பார்த்துடலாம். Main verbs have meaning on their own. Main verb is also called as lexical verbs. There are thousands of main verb and we can classify them in several ways. ஸோ மெயின் வேர்புனா அதுக்கு வந்துட்டு தனியாக அந்த வேர்டுக்கு பொருள் தரும். அதுதான் வந்துட்டு மெயின் வேர்புன்னு சொல்லலாம். ஸோ மெயின் வேர்ப் வந்துட்டு லெக்சிக்கல் வேர்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது மெயின் வேர்பில். ஸோ அது வந்துட்டு நிறைய டைப்ஸில் வந்துட்டு வரும். மெயின் வேர்ப்ஸுங்கிறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இது ஒன்றுமே இல்லை. ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப் மஸ்ட் ஹாவ் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதில் வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது வந்துட்டு இன்ட்ரான்சிட்டிவ்
வேர்புன்னு சொல்லுவாங்க. இப்போ transitive verb must have a direct object. For example, I saw an elephant. ஸோ ஐங்கிறது சப்ஜெக்ட், சாங்கிறது verb and எலஃபண்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு வாட்டுங்கிற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறத டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஐ சா வாட் அண்ட் எலஃபண்ட். ஸோ அங்கே வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதனால் அது வந்துட்டு டிரான்சிட்டிவ் வேர்ப். நெக்ஸ்ட், வி ஆர் வாட்சிங் டிவி. விங்கிறது சப்ஜெக்ட், ஆர் வாட்சிங்கிறது வேர்ப், டிவிங்கிறது ஆப்ஜெக்ட். ஐ பெயிண்டட் த கார். ஐங்கிறது சப்ஜெக்ட், பெயிண்டடுங்கிறது வேர்ப், காருங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன இருக்குது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு டிரான்சிட்டிவ் வேர்ப். Intransitive verb does not have a direct object. They may be followed by an adjective, adverb, preposition or other parts of speech. ஸோ intransitive verbங்கிறது அதில் ஆப்ஜெக்ட் இருக்காது. ஆனால் அதை தவிர்த்து வேறு எது வேணாலும் வரலாம், வராமையும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கக்கூடாது. அதை தவிர்த்து அட்ஜெக்டிவ் இருக்கலாம், அட்வர்ப் இருக்கலாம், ப்ரொபோசிஷன் இருக்கலாம், கன்ஜங்ஷன் இருக்கலாம், இன்டர்ஜெக்ஷன் இருக்கலாம், வேறு எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆனால் வந்துட்டு ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கக்கூடாது. ஆப்ஜெக்ட் இல்லாமலேயும் வந்துட்டு சென்டென்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஸ்மைல்ட். ஷீங்கிறது சப்ஜெக்ட், ஸ்மைல்டுங்கிறது வேர்ப். அங்கே ஆப்ஜெக்டே இல்லை. அப்போ இது வந்துட்டு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஐ வேக் அப் அட் 6 AM. இப்போ ஐங்கிறது சப்ஜெக்ட், வேக்கப்புங்கிறது வேர்ப், அட்டுங்கிறது ப்ரிப்போசிஷன், 6 AMங்கிறது அட்வர்ப். ஸோ அட்வர்ப் வென்னுங்கிற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறது அட்வர்ப்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு ஆப்ஜெக்டே இல்லை. ஸோ இட் இஸ் அன் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஜான் ஹேஸ் அரைவ்ட். ஜானுங்கிறது சப்ஜெக்ட், ஹேஸ் வேர்ப், அரைவ்டுங்கிறது வேர்ப். ஸோ இங்கே வந்துட்டு ஆப்ஜெக்ட் இல்லை. ஸோ இட் இஸ் அன் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். Many verbs can be transitive or intransitive. ஸோ நிறைய வேர்ப்ஸ் வந்துட்டு போத் டிரான்சிட்டிவில் இருக்கும், இன்ட்ரான்சிட்டிவ். அதாவது டிரான்சிட்டிவ்க்கு இந்த வேர்ப் மட்டும்தான் வரும், இன்ட்ரான்சிட்டிவ்க்கு இந்த வேர்ப் மட்டும்தான் வரும்னு சொல்லி கிடையவே கிடையாது. எது வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். அங்கே ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப், ஆப்ஜெக்ட் இல்லைன்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். ஸோ இது வந்துட்டு டிரான்சிட்டிவ் வேர்ப். ஹீங்கிறது சப்ஜெக்ட், ஸ்பீக்ஸுங்கிறது வேர்ப், இங்கிலீஷுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்துட்டு டிரான்சிட்டிவ் வேர்ப். ஷீ ஸ்பீக்ஸ் ஃபாஸ்ட். ஷீங்கிறது சப்ஜெக்ட், ஸ்பீக்ஸுங்கிறது வேர்ப், ஃபாஸ்ட்டுங்கிறதும் வேர்ப் தான். ஸோ இங்கே வந்துட்டு வேர்ப் தான் ரெண்டு வந்திருக்கு, அங்கே ஆப்ஜெக்டே கிடையாது. ஸோ இட் இஸ் அன் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். குமார் டிரைவ்ஸ் அ கார். ஸோ காருங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ இட் இஸ் அன் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஷீ டிரைவ்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ இங்கே வந்துட்டு ஆப்ஜெக்டே கிடையாது. ஸோ இட் இஸ் அன் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். நெக்ஸ்ட்டு லிங்கிங் வேர்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லிங்கிங் வேர்ப்ஸ் டஸ் நாட் ஹாவ் மச் மீனிங் இன் itself. It links the subject to what is said about the subject. That is, it creates a link between them instead of showing action. Linking word shows equality or a change to a different state. ஸோ லிங்கிங் வேர்ப் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு தனியாக எந்த மீனிங்கும் கிடையாது. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அது என்ன வேலை செய்யுதோ இட் லிங்க்ஸ் த ஆப்ஜெக்ட் டு வாட் இஸ் செட் அபவுட் த சப்ஜெக்ட். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு லிங்க் கொடுக்கும். அது என்ன ஆக்ஷன் செய்ய போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிங்க் கொடுக்கும் இல்லையா, அது வந்துட்டு ஒரு மெயின் ஆக்ஷன் வேர்டாக இருக்காது. ஸோ இங்கே இது லிங்கிங் வேர்ட்ஸ் ஷோஸ் ஈக்குவாலிட்டி. லிங்கிங் வேர்ட்ஸ் வந்து அதோட ஈக்குவாலிட்டியை காமிக்கும், இல்லைன்னா ஒரு மாற்றத்தை காமிக்கும். டு சேஞ்ச் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட், அது ஒரு மாற்றத்தை காமிக்கிறதுக்கு வந்துட்டு லிங்கிங் வேர்ப்ஸ் வந்து யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், மேரி இஸ் அ டீச்சர். ஸோ இங்கே இஸ்ஸுங்கிறதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா, நம்மளுக்கு கிடையாது. ஸோ அது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் மீனிங் தராது. அப்போ மேரி இஸ் அ டீச்சர். ஸோ மேரி வந்து ஒரு டீச்சர், ரெண்டும் வந்துட்டு ஈக்குவாலிட்டியை காமிக்குது. தாரா இஸ் பியூட்டிஃபுல், அது வந்துட்டு ஈக்குவாலிட்டி காமிக்குது. ஸோ இட் இஸ் அன் லிங்கிங் வேர்ப். த ஸ்கை பிகம்ஸ் டார்க். ஸோ இங்கே பிகம்ஸுங்கிறது என்ன பண்ணுது, ஒரு சேஞ்ச் காமிக்குது. ஸ்கை வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, டார்க்காக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ இட் சேஞ்சஸை காமிக்கிறதுனால இது வந்து லிங்கிங் வேர்ப். த பிரெட் ஹேஸ் கான் பேட். ஸோ பிரெட்டு வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், அந்த பிரெட்டு சேஞ்சஸ் ஆகிருக்கு இல்லையா, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு லிங்கிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ். ஸோ ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் ரொம்ப ஈஸி. ரெகுலர் வேர்ப் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்
எண்டிங் வில் பி சேம். ஸோ பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட எண்டிங் வந்துட்டு சேமாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இடி அப்படின்னு எண்ட் ஆயிருந்துச்சுன்னா அது வந்துட்டு என்னது ரெகுலர் வேர்ப். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸில் லுக்குன்னு இருக்குது, அதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸில் மாத்திரம்னா லுக்குடு அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் லுக்குடுன்னே தான் சொல்லுவோம். ஒர்க், ஒர்க்ட், ஒர்க்டு. ஸோ இது வந்துட்டு என்ன பாஸ்ட் டென்ஸில் இருக்கோ அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேயும் இருந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு ரெகுலர் வேர்ப். Irregular verb, the past tense and the past participle ending is different in irregular verb. So irregular verbனா past tenseலையும் past participleலையும் different ending இருந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு irregular verb. எக்ஸாம்பிள் பாருங்கள். பை, பைனா வாங்குது, பாஸ்ட் டென்ஸில் பாட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் பாட். ஸோ எண்டிங் வந்துட்டு இதில் சேமாக தான் இருக்குது. அடுத்ததில் பாருங்கள். கட், கட், கட். ஸோ இந்த மாதிரி வரதும் வந்துட்டு இர்ரெகுலர் ஃபார்ம் தான் சொல்லணும். இங்கே பாரு ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் கட்டு, பாஸ்ட் டென்ஸ்லேயும் கட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் கட்டுன்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸும் இருக்குது. ஸோ இதுலேயும் இதெல்லாம் வந்துட்டு இர்ரெகுலர் வேர்ப்ஸில் தான் வரும். அடுத்தது டூ, டிட், டன். ஸோ இது வந்துட்டு இர்ரெகுலர் வேர்ப்ஸ். அதே மாதிரி நிறைய வேர்ப்ஸ் வந்துட்டு இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்குது. அது வந்துட்டு நம்மளுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. அதை நம்ம வந்துட்டு பைஹார்ட் பண்ண தான் வந்துட்டு நம்ம படிக்க பைஹார்ட் பண்ண தான் வந்துட்டு அது வந்துட்டு நம்மள டே டு லைஃப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இது இர்ரெகுலர் வேர்ப், ரெகுலர் வேர்ப்னு சொல்லிட்டு நம்மளால் வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கெனேட்டிவ் வேர்ப்ஸ். ஸோ கெனேட்டிவ் வேர்ப்ஸுங்கிறது என்னென்னா ஒரு மெயின் வேர்ப். கெனேட்டிவ் வேர்ப் இஸ் அ மெயின் வேர்ப் தட் கேன் பி ஃபாலோட் டைரக்ட்லி பை அனதர் மெயின் வேர்ப். ஸோ ரெண்டு மெயின் வேர்ப் வந்துட்டு ஒட்டுக்காக வந்துச்சுன்னா அதை வந்து கெனேட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஐ வாண்ட் டு ஈட். ஸோ வாண்ட்டுங்கிறது மெயின் வேர்ப் தான், ஈட்டுங்கிறதும் மெயின் வேர்ப் தான். ஸோ ஐ வாண்ட் டு ஈட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரெண்டு மெயின் வேர்ப் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது வந்து கெனேட்டிவ் வேர்ப்னு சொல்கிறோம். ஐ லைக் ஈட்டிங். ஸோ லைக்குங்கிறது வேர்ப் தான், ஈட்டிங்கிறதும் மெயின் வேர்ப் தான். ஸோ ரெண்டு மெயின் வேர்ப் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் கெனேட்டிவ் வேர்ப்ஸ். திஸ் வேர்ப் கேன் பி இன் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ. ஸோ நான் மெயின் வேர்புன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது வந்துட்டு வேர்ப் அப்படியே தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லேயும் வரலாம். ஓகேவா? அதான் நான் 5 ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லேயும் வரலாம். இன்ஃபினிட்டிவாக வரலாம். பாருங்கள், ஐ வாண்ட் டு ஈட். அப்போ வாண்ட்டுங்கிறது மெயின் வேர்ப், டு ஈட்டுங்கிறதும் அங்கே வந்துட்டு என்னது மெயின் வேர்பாக தான் ஆக்ட் ஆகுது. ஆனால் அது இன்ஃபினிட்டிவ், ஆனால் மெயின் வேர்பாக தான் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அது மாதிரி ஐஎன்ஜி அது வந்துட்டு என்னது ஜெரண்ட் இல்லைனா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லலாம். அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லேயும் வரலாம். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ். ஐ வாண்ட் டு ப்ளே. வாண்ட்டுங்கிறது மெயின் வேர்ப், டு ப்ளேங்கிறதும் மெயின் வேர்ப். ஐ கான் கோ ஸ்விம்மிங் வித்தவுட் யூ. இப்போ இங்கே வந்து கோங்கிறது மெயின் வேர்ப் தான், ஸ்விம்மிங்கிறதும் மெயின் வேர்ப் தான். ஸோ இட் இஸ் அன் கெனேட்டிவ் வேர்ப். ஸோ மெயின் வேர்ப் பற்றி கிளியராக தெரியுதா? நெக்ஸ்ட்டு ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இட் டஸ் நாட் கிவ் எனி மீனிங் வென் இட் ஸ்டாண்ட்ஸ் அலோன். ஸோ அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸுங்கிறது நம்ம வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸாகவும் சொல்லலாம். அந்த ஆக்சிலரி வேர்ப்ஸுக்கு எந்த தனிப்பட்ட மீனிங்குமே கிடையாது. அது தனியாக நினச்சினா இப்போ இஸ் ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த மீனிங்குமே கிடையாது. ஒரு மெயின் வேர்போடு சேர போகும்போது அதுக்கான மீனிங்கை வந்துட்டு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? we usually use helping verb with main verbs. ஸோ வந்துட்டு ஹெல்பிங் வேர்ப்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? மெயின் வேர்ப்ஸ் கூட தான் யூஸ் பண்ணுவோம். There are only 15 main helping verbs in English. We divide them into category. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்து 15 ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான் இருக்குது இங்கிலீஷ்லேயே. அதை வந்து நம்ம 2 கேட்டகரிஸாக வந்துட்டு பிரிச்சிருக்கோம். ஒன்று என்னதுன்னா ப்ரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ், மாடல் ஹெல்பிங் வேர்ப்ஸ், செமி மாடல் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஸோ ப்ரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸுங்கிறது ஒன்று, மாடல் ஹெல்பிங் வேர்ப்ஸ், செமி மாடல் ஹெல்பிங் வேர்ப்ஸுங்கிறது ஒன்று. ஸோ 2 கேட்டகரிஸாக நம்மளுக்கு பிரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். இதை வந்துட்டு நம்ம ப்ரைமரி ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லலாம், இல்லை ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு சொல்லலாம். தீஸ் ஆர் த வேர்ப்ஸ் டூ, பி அண்ட் ஹாவ். ஸோ ஆக்சிலரி வேர்ப்னால பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ இது மூணும் சேர்ந்தது தான் வந்துட்டு என்னது ஆக்சிலரி வேர்புன்னு சொல்லுவோம். We can use these
த்ரீ வேர்ப்ஸ் ஆஸ் ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஆர் மெயின் வேர்ப்ஸ். ஸோ இந்த வேர்ப்ஸை வந்துட்டு நம்ம வந்து மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெல்பிங் வேர்ப்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸ் he is a student, அப்போ he அங்கே isன்னு தான் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு வேர்பு. ஸோ அங்கே மெயின் வேர்பே இல்லைன்னா அந்த ஆக்சிலரி வேர்பை வந்து நம்ம மெயின் வேர்பாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் அங்கே மெயின் வேர்ப் இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்பாக மட்டுமே யூஸ் ஆகும். be form verb are to make continuous tense and passive form. ஸோ be form verb எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பாசிவ் ஃபார்ம், அதாவது ஆக்டிவ்லேருந்து பாசிவ் மாற்றணும் இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு, அதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ பி ஃபார்ம் வேர்ப்ஸ் மொத்தம் என்னென்னா ஆம், இஸ், ஆர். ஆம், இஸ்ஸும், ஆருங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும், வாஸ், வேறுங்கிறது பாஸ்ட் டென்ஸ்லேயும் சொல்லலாம். ஆமும் இஸ்ஸும் வந்துட்டு சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், ஆர் வந்துட்டு ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மூணும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். வாஸுங்கிறதும் வேறுங்கிறதும் பாஸ்ட் டென்ஸு, வாஸ்னா சிங்குலர், வேறுனா ப்ளூரல். ஸோ நெக்ஸ்ட்டு ஹேவ் ஃபார்ம். ஹேவ் ஃபார்ம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், இதுக்கெல்லாம் மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஹேவ் ஃபார்மில் மொத்தம் 3 இருக்குது. ஹேஸ், ஹேவ், ஹேட். ஹேஸும் ஹேவும் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும், ஹேடுங்கிறது பாஸ்ட் டென்ஸு. ஹேஸுங்கிறது சிங்குலர் இருக்கும், ஹேவுங்கிறது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம், ஹேட் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டூ ஃபார்ம் வேர்ப், டு மேக் நெகட்டிவ், ஆஸ்க் கொஷின் ஃபார் மெயின் வேர்ப். ஸோ டூ ஃபார்ம் வந்துட்டு மெயின் வேர்பாகவும் வரலாம், இல்லை நெகட்டிவ்ஸ் சொல்லணும்னா அந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்தால் அங்கே வந்து நம்ம டூ ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கொஷின் கேட்கறதுக்கு நம்ம வந்து டூ ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஸோ டூ, டஸ்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். டூங்கிறது சிங்குலர், டஸ்ஸுங்கிறது ப்ளூரல், அதே மாதிரி டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். See some of the examples. He is watching TV. ஸோ he is, isங்கிறது பி ஃபார்மில் வரும். பி ஃபார்ம் வேர்ப் நான் சொன்னாலே கண்டினியூஸ் டென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ he is watching TV. Small fish are eaten by big fish. ஸோ ஆருங்கிறது பி ஃபார்ம் வேர்ப் தான், அதே மாதிரி பி ஃபார்ம் வந்து பாசிவ் ஃபார்மில் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்மால் ஃபிஷ் ஆர் ஈட்டன் பை பிக் ஃபிஷ். I have finished my homework. ஸோ ஹேவ் ஃபார்ம் வேர்ப் இது. ஹேவுங்கிறது ப்ளூரல், அதாவது ப்ளூரலுக்கு வந்து ஐன்னு வந்து சிங்குலராக வந்துச்சுன்னா இங்கே வந்து வேர்ப் வந்து ப்ளூரலாக வரும். ஸோ அப்போ இது வந்து ஹேவ் ஃபார்ம் வேர்பு. இங்கே வந்துட்டு என்னது பர்ஃபெக்ட் டென்ஸ், ஹேவ் ப்ளஸ் ஃபினிஷ்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபினிஷ்டு. ஸோ அது வந்துட்டு என்னது பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அன் ஹேவ் ஃபார்ம் வேர்ப். ஐ டூ நாட் லைக் யூ. ஸோ டூ ஃபார்ம் வேர்ப்க்கு டூ யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஐ டூ நாட் லைக் யூ ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸை சொல்கிறதுக்கு, ஐ டூ நாட் லைக் யூ எனக்கு ஒன்றும் பிடிக்கல, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு டூ யூ வாண்ட் சம் காஃபி, ஒரு கொஷின் கேட்குறதுக்கு நம்ம டூ ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஹீ ஸ்பீக்ஸ் ஃபாஸ்டர் தேன் ஷீ டூஸ். ஸோ இது வந்துட்டு என்னது ஒரு மெயின் வேர்ப் மாதிரி யூஸ் பண்ணலாம். டூஸுங்கிறது இங்கே மெயின் வேர்பு. ஷீ ஸ்பீக்ஸ், அது வந்துட்டு அவள் வந்துட்டு பேசுகிறதோட அவள் வந்துட்டு வேகமாக ஒரு செயலை செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு குறிக்குது. நெக்ஸ்ட்டு மாடல் ஹெல்பிங் வேர்ப்ஸ். We use model helping verbs to modify the meaning of the main verb in some way. ஸோ ஒரு மெயின் வேர்போட ஒரு மீனிங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஒரு மாடிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு மாடல் ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணுறோம். மாடல் ஆக்சிலரிஸ் எக்ஸ்பிரஸஸ் நெசசிட்டி ஆர் பாசிபிலிட்டி. ஸோ மாடல் ஆக்சிலரிஸ்னால் ஒரு நெசசிட்டி, ஒரு தேவையோ ஒரு பாசிபிலிட்டியோ ஒரு பெர்மிஷனையோ நம்ம வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அந்த மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த மாடல் வேர்ப்ஸ். ஸோ மொத்தமாக வந்துட்டு மாடல் வேர்ப்ஸ்னாவே வந்துட்டு 10 தான் இருக்குது. கேன், குட், மே, மைட், வில், would, shall, should, must, ought to. So these are called model helping verbs or model auxiliaries. ஜான் மே அரைவ் லேட். ஸோ ஜான் வந்துட்டு லேட்டாக வரலாம். இது வந்துட்டு என்னது ஒரு பாசிபிலிட்டி, அவன் வந்து லேட்டாக வந்தாலும் வரலாம் சீக்கிரமாக வந்துடலாம், ஒரு பாசிபிலிட்டியை குறிக்குது. would you like a cup of coffee? உனக்கு வந்துட்டு ஒரு கப் ஆஃப் காஃபி உனக்கு இப்போ விருப்பம் இருக்கா, உனக்கு வந்துட்டு ஒரு தேவையை குறிக்குது, பாசிபிலிட்டி, உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. யூ ஷுட் see a doctor. ஸோ இது வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. யூ ஷுட், நீ வந்துட்டு கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும், ஒரு அட்வைஸ் பண்ண. இல்லை வந்துட்டு யூ ஷுட் see, நம்ம சொல்கிற தோரணையில் தான் இருக்குது. யூ ஷுட் see a doctor அப்படிங்கிறது நம்ம வந்து அது இப்போ ஆர்டர் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், இல்லைனா ரெக்வஸ்ட்டாக கேட்குற மாதிரியும் இருக்கலாம்.
ஐ மஸ்ட் ரியலி கோ நவ். ஸோ இது வந்துட்டு என்னது, நான் கண்டிப்பாக போய் ஆகணும், ஒரு நெசசிட்டியை குறிக்குது, நான் கண்டிப்பாக போய் ஆகணும். இல்லை ஒரு ஆர்டராக கூட வச்சுக்கலாம் நம்ம. ஐ மஸ்ட் இப்போ நான் கண்டிப்பாக போய் ஆகணும், ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். செமி மாடல் வேர்ப்ஸ். செமி மாடல் வேர்ப்ஸ் ஆர் பார்ட்லி மாடல் ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஆர் பார்ட்லி மெயின் வேர்ப்ஸ். ஸோ செமி மாடல்ஸுங்கிறது மெயின் வேர்பும் வரலாம், இல்லைனா மாடல் ஆக்சிலரிஸ்லேயும் சேர்ந்து வரலாம். ஸோ செமி மாடல்ஸுங்கிறது 3 தான், நீட், டேர் டு அண்ட் யூஸ்டு டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனட் வேர்ப் அண்ட் நான் ஃபைனட் வேர்ப். ஸோ இதோட வந்துட்டு ஹெல்பிங் வேர்ப்ஸோட பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனட் வேர்ப்னால் என்ன, நான் ஃபைனட் வேர்ப்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைனட் வேர்ப், வேர்ப் which have the past or present form are called ஃபைனட் வேர்ப். ஸோ ஒரு வேர்பை வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த பாஸ்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் டென்ஸும் மாற்ற முடிகிற மாதிரி பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு என்னது, ஃபைனட் வேர்ப். a verb which have past or the present form is called as a ஃபைனட் வேர்ப். பாஸ்ட் டென்ஸ்லேயோ இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ்லேயோ இருந்துச்சுன்னா, அந்த சென்டென்ஸில் வேர்ப் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்லேயோ ப்ரெசன்ட் டென்ஸ்லேயோ இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஃபைனட் வேர்பு. வேர்ப்ஸ் இன் அதர் ஃபார்ம்ஸ், அதாவது இன்ஃபினிட்டிவ்லேயோ இங்கே ஐஎன்ஜி போட்டிருக்கேன், அது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இல்லைனா ஜெரண்டாகவும் வரலாம். ஈடிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்லேயும் வரலாம், இல்லைன்னா வந்துட்டு ஈடி ஃபார்ம், அதாவது வந்துட்டு ஆஸ்க்டு ஆர் ஆஸ்க்டு, இது வந்து பாசிவ் ஃபார்மில் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸில் வந்துச்சுன்னா வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டைப்பில் வந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அன் நான் ஃபைனட் வேர்ப். வேர்ப்ஸ் வித் அதர் ஃபார்ம், இன்ஃபினிட்டிவ்னா டூ போட்டு ஒரு வேர்ப் வரும், ஐஎன்ஜி இல்லைனா ஐஎன்ஜினா வந்துட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்லேயும் வரும், ஜெரண்ட்லேயும் வரும். ஈடிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேயும் வரும், பாஸ்ட் டென்ஸ்லேயும் வரும். ஆனால் பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம ஃபைனட் வேர்புன்னுன்றோம். ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்ட்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது அது வந்துட்டு பாசிவ் ஃபார்மில் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு நான் ஃபைனட் வேர்புங்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் சொன்னால் உங்களுக்கு புரியும். See the examples. David plays the piano. இப்போ டேவிட் பிளேஸுங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நான் வந்துட்டு என்ன சொன்னேன், ஃபைனட் வேர்பு வரணும்னு சொன்னேன். மை சிஸ்டர் ஸ்போக் ஃப்ரெஞ்ச் ஆன் ஹாலிடேஸ். ஸோ ஸ்போக்குங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஸ்பீக் ஸ்போக் அப்படின்னு சொல்கிறோமா, இப்போ ஸ்போக்குங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்துன்னா ஃபைனட் வேர்பு. It took courage to continue after the accident. டு கண்டினியூ அப்படிங்கிறது தான் என்னது, இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு இன்ஃபினிட்டிவ் டு கண்டினியூ. அப்போ டு கண்டினியூங்கிறது இன்ஃபினிட்டிவ் வந்துச்சுன்னா நான் ஃபைனட் வேர்ப். லிவிங் ஹோம் கேன் பி வெரி ட்ரமேட்டிக். லிவிங்குங்கிறது ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. இது வந்துட்டு ஜெரண்டாவும் சொல்லலாம், இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் சொல்லலாம். அப்போ இது ரெண்டும் ஐஎன்ஜி சேர்ந்து ஐஎன்ஜின்னு வந்துச்சுன்னா அது வந்துட்டு என்னது, நான் ஃபைனட் வேர்ப். லிவ் இம்மீடியட்லி வென் யூ ஆர் ஆஸ்க்டு டு டூ ஸோ. ஸோ இங்கே ஆர் ஆஸ்க்டு அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இது வந்துட்டு பாசிவ் ஃபார்மில் இருக்குது. ஸோ இடி ஃபார்மில் இருக்குது. ஸோ இட் இஸ் அ நான் ஃபைனட். Hope you will understand the video. Thank you.